நான் பாட்டில் டெய்லி வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் வந்து அப்படியே வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வீடியோ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, ஒரு நாள் விட்டால் பரவாயில்ல, 2 நாளாக விட்டுறக்கூடாது, கண்டினியூஸாக நம்ம வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ போன வாரம் அந்த மாதிரி ஒரு நாள் பிரேக் ஆச்சு, அப்புறம் திரும்ப எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து சாட்டர்டே சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டேயில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு க்ராஷ் அவுட் ஆயிடுச்சு. காலைலலாம் எந்திரிச்சிட்டேன், கிளம்பி போனோம். சாட்டர்டே போயிட்டேன். சண்டே போகிறதுக்குள்ளே வந்து சாட்டர்டேயே வந்து ஃபுல்லாக எனர்ஜி ட்ரெயின். ஸோ காலைல போகிறப்ப பார்க்குக்கு போனேன், சைக்கிள் பண்ணேன், எல்லாம் பயங்கர எனர்ஜெட்டிக் மோட்டிவேட்டடாக இருந்தேன். அது முடிச்சுட்டு வந்ததோடனே ஒரு டயர்டு. ஆஃபீஸ்னால் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி ரொட்டீன் கண்டினியூ ஆயிரும். வீட்டில் இருக்கனால சும்மா டிவியில் படம் போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி டைம் போச்சு. படம் பார்த்த உடனே ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சமைக்கிறதுக்கு எல்லாம் இருந்தாலும் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா, அந்த கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது அது ஒரு மாதிரி அப்படி மந்தமாயிடுச்சு. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவுமே இப்படியே போயிடுச்சு. ஸோ சண்டே காலைல எந்திரிச்சிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் பண்ண முடியல. எழுந்திரிச்சோடனே கொஞ்ச நேரத்தில் ஏதாச்சும் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணேன், யூடியூப் போனேன். சாட்டர்டே சைக்கிளிங் போகிறப்ப வந்து சைக்கிளில் வந்து கேமராவை மவுண்ட் பண்ணேன். அது ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சு. அதை பற்றி பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் வழக்கம் போல் யூடியூப்பில் வேறு ஏதேதோ பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ யூடியூப்னாலே இப்படி தானே, ஏதோ ஒன்று பார்க்க போவோம், அப்புறம் அதை தவிர மற்றது எல்லாத்துக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 5 நிமிஷம் தேவையானதை பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டி 5 மணி நேரம் வந்து தேவையில்லாத பார்ப்போம். இதுதான் வந்து யூடியூப். ஸோ இது நான் க்ராஷ் அவுட் ஆனோடனே எனக்கு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன், ஏன்னா எப்படி க்ராஷ் அவுட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிரெட் அண்ட் சர்க்கஸ். கேபர் வாசுகி வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கப்ப இதுக்கு ஒரு பேர் இருக்குங்க, பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னாரு. இந்த ரோமன் பீரியட்லாம் வந்து கிளேடியேட்டர், அந்த அந்த ஒரு பெரிய இது இருக்குமே, அந்த கிளேடியேட்டரில் வந்து படத்தில் வந்து இந்த சண்டை போடுவாங்க. ஸோ ஆட்களை வந்து சண்டை போட வச்சு மக்கள் கூட்டமாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டி இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ இந்த சர்க்கஸும் ப்ரெட்டு சாப்பாடு தேவைக்கு அதிகமான சாப்பாடு, அப்புறம் தேவைக்கு அதிகமான என்டர்டெயின்மெண்ட், இது ரெண்டும் இருந்தால் நமக்கு தேவையான எதையுமே வந்து பண்ண முடியாத மாதிரி நம்மளை வந்து மூளையை மழுங்கடிச்சு மந்தமாக உட்கார வச்சுருவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ வந்து இப்போ யூடியூபு இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் நம்ம மூளையை வந்து மந்தம் அடித்து நம்மளை ஒரு வேலையும் பண்ண விடாமல் டைமே இல்லாத மாதிரியான ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு புதுசான கான்செப்ட் இல்லை. இது வந்து காலங்காலமாக வந்து நடந்துட்டு வர ஒரு விஷயம். ஸோ ட்ரைபலாக இருந்த டைமில் தவிர அதுக்கப்புறமேட்டி சொசைட்டி, சிவிலைசேஷன், சிட்டிஸ் இது ஃபார்ம் பண்ண டைம்லேருந்து இந்த பிரெட் அண்ட் சர்க்கஸ்ன்ற கான்செப்ட் வந்து இருந்துகிட்டு தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலேசியாவில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த மலேசியாவில் வந்து ரப்பர் தோட்டங்கள் இருக்கும். இந்த ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்க்குறதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் போவாங்க, சவுத்துலேருந்து தான் போவாங்க நிறைய பேர். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. இல்லை ரப்பர் தோட்டத்தில் வந்து ரப்பர் எஸ்டேட்டில் வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஃபிசிக்கல் ஒர்க்கு, லேபர் ஒர்க்கு. ஸோ ஃபுல் டே வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து ரப்பர் எஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இருக்காது, எஸ்டேட்டு வெளியில் இருக்கும். ஸோ இவங்க வந்து வெளியில் போகிறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எஸ்டேட்டுக்கு வெளியில் வந்து ஒரு சாராய கடை வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு
வர்ற காசு என்ன பண்ணுவாங்கன்னா வெளில போயிட்டு அந்த எஸ்டேட்காரனோட சாராய கடையிலே வந்து அந்த காசை கொடுத்துட்டு சாராயம் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா உடம்பு வசதி, ஏதாச்சும் பண்ணால் தான் தூக்கம் வரும், இல்லை டயர்டுக்கு தூக்கம் வராது. அதே கான்செப்ட் தான் பிரெட் அண்ட் சர்க்கஸ். உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட், இது ரெண்டையுமே வந்து ஃபீட் பண்ணி நம்மளை வந்து மூளையை வந்து மழுங்கடிச்சு வச்சுருவாங்க. ஸோ நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னு நினச்சோன்னே நான் எனக்கு சின்ன வயசில் இருந்த பிரெட் அண்ட் சர்க்கஸ் பற்றியான ரெஃபரன்ஸை சொல்லணும்னு நினச்சேன். எப்படின்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து சர்க்கஸ் அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு 5th 6th படிக்கிறப்ப ஊருக்கு வந்து சர்க்கஸ் வருவாங்க. அது வந்து சர்க்கஸ்னால் என்னன்னே தெரியாது, டிவியில் அந்த மாதிரி கேள்விப்படுறது மட்டும்தான். அந்த டைம் வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போனாங்க. போய் நான், அண்ணன், தங்கச்சி எல்லோரும் போனோம். அம்மா அக்கா வரல. ஏன் வரல, ஏன் எதுக்கு வரலன்றதெல்லாம் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற விஐபி, தூத்துக்குடியில் இருந்தோம், தூத்துக்குடியில் இருந்த விஐபிஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த பாஸை வச்சுட்டு இந்த பாஸை வந்து விஐபிஸ் என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்து போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, அவர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் வந்து பாஸ் கொடுத்துருந்தாரு. அந்த பாஸை வாங்கிட்டு நாங்கள் வந்து செகண்ட் டைமும் போயிட்டு சர்க்கஸ் பார்த்தோம். அப்புறம் ப்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியில் ஞானம் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கும். எங்கள் அப்பா வந்து அங்கே மட்டும்தான் ப்ரெட்டு வாங்குவாங்க. ஏன்னா வந்து அதுவும் வந்து அந்த 4:30 மணி அந்த மாதிரி டைம் போயிட்டு வாங்குவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் அவங்க சுட சுட ப்ரெட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பட்டர் பேப்பர் ரொம்ப பெருசாலாம் வந்து அந்த மூடி இருக்கதே ஒழுங்காக கூட மூடி இருக்காது. அந்த பட்டர் பேப்பரில் லைட்டாக சும்மா சுற்றிட்டு அப்படி வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவன்லேருந்து எடுத்ததை அந்த பட்டர் பேப்பரில் டக்குன்னு சுற்றி கொடுப்பாங்க. ஞானம் பேக்கரி ப்ரெட்டு. இந்த கதையை ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்லாம் தெரியாது. இப்போ நான் வந்து பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் என்னென்னா, யூடியூப்பில் என்ன சொல்லுவாங்க, நான் இதை எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிரெட் அண்ட் சர்க்கஸ்ன்ற கான்செப்டே சொல்லாமல், ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டோரி, சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்டோரியை சொல்லிவிட்டு, இப்போ வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் அண்ட் சர்க்கஸையும் கனெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். இது என்னென்னா, ஒரு விஷயத்த என்னால் வந்து எந்த அளவுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன்னா, நான் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், அதை நேராக சொல்லக்கூடாது, அதை ஒளிவு மறைவாக தான் சொல்லணும். அப்போ தான் அவங்க ஆடியன்ஸோட ரிட்டென்ஷன் இருக்கும், கேட்குறவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டிலே வந்து இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நானாக ஏதாச்சும் ஒன்று சொல்லணுன்றதே வந்து எனக்கு வர மாட்டேங்குது. மோர் இன்ஃப்ளூயன்ஸ்டு திங்கிங், மோர் இன்ஃப்ளூயன்ஸ்டு வே ஆஃப் பிஹேவியர். இப்போ அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள மாதிரியே நானும் பண்ணணும். இப்போ அடுத்தவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்கள மாதிரியே நானும் பேசணும். இந்த மாதிரி நிறைய வந்து இன்புட்ஸ் உள்ளே போக போக என்ன ஆகுதுன்னா, இந்த இன்புட்ஸ் ப்ராசஸ் பண்ணி அதே மாதிரியான சிமிலர் அவுட்புட்ஸ் தான் வருது. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சது அவ்வளோதான்.